ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லுமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் நல்லது நடந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. எப்பொழுதுதான் என் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்? பல பேருக்கு நான் நல்லது நடக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நடக்கிறது. ஆனால் எனக்கு நான் ஒன்று நடக்க வேண்டும் என்று வேண்டினால் மட்டும் எதற்காக நடப்பது கிடையாது என்று வருத்தப்படுகிறாய். அடுத்தவர்களுக்கு செய்யும் கடவுள் எனக்கு செய்வதற்கு மட்டும் எதற்கு கால தாமதமாக்கிக் கொள்கிறாய் என்று உனக்கு கடவுள் மீது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. என்னுடைய தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய நல்ல ஒரு லட்சியத்தை அடைய உள்ளாய். அதற்காக சில நேரங்களை நான் ஒதுக்கியும் உள்ளேன். யாருக்கு எப்பொழுது என்ன நடக்குமோ அது நிச்சயமாக நடக்கும். நீ வேண்டினாலும் சரி, நீ வேண்டாவிட்டாலும் சரி, அதை உனக்கு என்ன வேண்டுமோ அதை நினைத்தாலும் சரி, நினைக்காவிட்டாலும் சரி, உனக்கு தேவையானது எந்த நேரத்தில் எந்த நொடியில் கிடைக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்து வைத்திருக்கிறேனோ அந்த நேரத்தில் நிச்சயமாகவே கிடைக்கும். அதை யாராலும் உன்னிடமிருந்து தட்டி பறிக்கவே முடியாது. வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயத்தை நீ பெரிதாக பார்க்காதே. பெரிதாக வரும் விஷயத்தை எப்பொழுதும் அதைவிட பெரிதாக பார்க்காதே. சந்தோஷமாக இருந்தாலும் அதை சிறிதாக பாரு. கவலை வந்தாலும் அதை சிறிய வடிவங்களாகவே பாரு. ஏனென்றால் அப்பொழுதுதான் அது காலப்போக்கில் அது எப்படி கவலையாக இருந்தால் மறைகிறது என்பது தெரியாத. சந்தோஷங்கள் இருந்தாலும் அதை தலையில் தூக்கி வைத்து கொண்டு கொண்டாட வேண்டாம். ஏனென்றால் கவலை வந்தால் நமக்கு இவ்வளவு சந்தோஷங்களை அனுபவித்தோமே, இப்பொழுது இப்படி கஷ்டப்படுகிறோமே என்ற எண்ணமும் தோன்றாது. எதுவாக இருந்தாலும் அதை ஒரு சமமாகவே பாரு. எந்த ஒரு கவலையும் அவ்வளவு சீக்கிரமாக உன் மனதிற்குள் புகுந்து உன்னை காயப்படுத்தாது. எந்த மனிதனாக இருந்தாலும் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், உங்கள் உறவாக இருந்தாலும் தூரமாக வைத்து பழகும் வரைதான் அதனுடைய நல்ல குணம் தெரியும். எந்த அளவுக்கு நாம் நெருங்கி பழகிறோமோ அந்த நிமிடமே அதனுடைய குணமானது வெளிவந்து எவ்வளவு பிடித்தாலும் அந்த உறவை நம் வெறுக்கும் நிலைமைக்கு தள்ளிவிடும். எதுவாக இருந்தாலும் அளவாக இருந்தால் அது வாழ்க்கையில் எப்பொழுதும் இனிப்பை மட்டுமே தரும். புரிகிறதா? சில சமயங்கள் மற்றவரிடம் எதிர்பாராமல் சண்டைகள் வரும். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? எதாக இருந்தாலும் யதார்த்தமாக பேசுவாய். சிலருக்கு யதார்த்தமாக பேசினாலே பிடிக்காது. எப்பொழுதும் கவுடாகவும் இருந்தால்தான் அவர்களுக்கு பிடிக்கும். ஏனென்றால் அவர்களும் கவுடாகத்தான் இருப்பார்கள். உன் மனதில் எப்பொழுதும் யதார்த்தம் மட்டுமே எரிகிறது. உன்னிடம் இறைவன் இருக்கிறான். இறைவன் போதும். உன்னுடைய அனைத்து கவலைகளையும் தூக்கி எறிய. மனிதன் வேண்டாம். எவன் ஒருவன் உன் மனதை காயப்படுத்துவது போல் நடந்து கொள்கிறானோ அவனிடம் இருந்து நீ நிரந்தரமாக விலகினால் உன் வாழ்க்கையில் அனைத்தும் நல்ல முறையில் நிரந்தரமான சந்தோஷங்கள் இருக்கும். பேரும் புகழும் வேண்டுமென்றால் அதற்காக நீ உழைக்க வேண்டும். உழைத்தால் மட்டும் போதும், அனைத்தும் உனக்கு தாராளமாகவே கிடைக்கும். எப்பொழுதும் உன் கூட மட்டும்தான் நான் இருப்பேன். ஓம் சாய்ராம்.